தனுசு லக்னத்திற்கான யோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ தனுசு லக்னத்திற்கான யோகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு மற்றும் செவ்வாயை பற்றி பார்ப்போம். குரு இந்த லக்னத்துக்கு அதிபதி, அதனால் அவர் லக்னத்தில் திக்பலம் பெறுவது ஒரு நல்ல இடம். அதே மாதிரி இந்த குரு ஒரு கோணத்தின் அதிபதி அப்படின்றதுனால 5 மற்றும் 9வது வீடுகளில் இருப்பதும் ஒரு மிக சிறப்பான இடம். ஏன்னா 5 உங்களுக்கு மேஷ வீடு, 9 உங்களுக்கு சிம்ம வீடு, ரெண்டுமே அவர்களோட நண்பர்கள் வீடு அப்படின்றதுனால குருவுக்கு இது ஒரு நல்ல இடம். அதே மாதிரி குரு 7வது வீட்டிலேருந்து 7வது பார்வையாக லக்னத்தை பார்க்குறதும் ஒரு மிக சிறப்பான இடம். 8வது வீட்டில் குரு உச்சம் பெறுறதும் நல்லது. இங்கே மறைவுஸ்தானன்றது வேலை செய்யாது. ஏன்னா இங்கே குரு உச்சமாகிறார், லக்னாதிபதி முழு பலம் அடைகிறார்ன்றதுனால இது ஒரு நல்ல இடம். அதை மாதிரி இந்த குரு தனித்து உங்களுக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பவர்களோட சேர்ந்தால் நல்லது. ஏன்னா 4வது வீட்டில் முழுமையான கேந்திராதிபதி தோஷத்தை ஆட்சி பெற்ற குரு கொடுப்பாரு. அதே மாதிரி 6, 2 போன்ற இடங்களில் அவர் இருக்கும்போது நற்பலன்களை அந்தளவுக்கு மிகுதியாக செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செவ்வாய் உங்களுக்கு கேந்திரத்தில் இருப்பது நல்லது. 4வது வீட்டில், அதுவும் குருவின் வீட்டில் இருக்கிறது நல்லது. 5, 9 போன்ற இடங்களில் குருவோட சேர்க்கையில் இருப்பது நல்ல பலன்களை தரும்.